வீக்கெண்டில் இல்லை ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு சொன்னால் அப்பனும் பிள்ளையும் கிளம்பி ஷாப்பிங் போவாங்க, இல்லை பீச்சுக்கு போவாங்க. இது நல்லா வளர்ந்த புள்ள. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பி குருவி சுடுற மாதிரி அந்த யூத மக்களை சுட்டு கொல்ல போயிருக்கானுங்க. எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜந்துக்களாக இருக்கும் அது பாருங்க. உலகத்துல எங்க போனாலும் இந்த பாகிஸ்தானியர்களை நம்ப முடியாது, அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. பஹல்காம்ல நடக்கும்போது என்ன சொன்னாங்க? இதுக்கு நீங்க மதச்சாயம் பூசாதீர்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு அது மாதிரி தானே நடந்திருக்கு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இது நடுவில் இது ஈரான் பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களா? எங்க பண்ணது பாகிஸ்தான் யாரு உலகத்துக்கே தெரியுது. அப்புறம் ஈரானை நீங்க போட்டு ஏன் இழுக்கணும் அப்படின்னு. இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு ஹமாஸ் ஆயிரக்கணக்கில் கொண்டுட்டு போனாங்களா, அதுக்கு அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? இது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னா அப்படித்தான் இவங்க நினைச்சிருக்காங்க. அதாவது யூதர்களை நாம எங்க கொலை பண்ணினாலும் அது இஸ்ரேலை பழி வாங்கினது மாதிரி அப்படின்னு. நிஜமாவே நீ வீரனா இருந்தா நேருக்கு நேரா இஸ்ரேல போயிட்டு சண்டை போடுற. ஒரு செட் ஆஃப் மர்ம நபர்கள் இதுக்கு முன்னாடி போட்டு தள்ளியிருந்தாங்க. இப்ப இன்னொரு செட் ஆஃப் மர்ம நபர்கள் வரப்போறாங்க. அது நான் இஸ்ரேல் வருவாங்கன்னு சொல்ல, ஆப்கானிஸ்தான் வரலாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி ரஷ்யன் ஏஜென்ட் நாட் நம்ம ஜாம்பவான் அருண் சார் கூட இருந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். டெய்லி பஞ்ச் அருண்யா, என்னையா திடீர்னு மறுபடியும் ஜாம்பவான் அருணுக்கு போயிட்டேனே? பரவாயில்ல சார், எதனால எல்லாமே ஜாம்பவான் உங்களுக்கு செட் ஆகும் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நம்மளால பார்க்க முடியுது. டே முதல் நாள் நம்ம ஆஸ்திரேலியாவில் ஒரு ஜீவிஷ் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றாங்க, அது பீச் ஓரமா. பட் சடனா ஏதோ அப்பாவும் மகனும் திடீர்னு ஒரு 16 பேர் 17 பேர் பக்கமா ஷூட் பண்ணிருக்காங்களே சார். என்ன நோக்கத்தோட, எதுக்காக இது பண்ணப்பட்ட விஷயமா பாக்குறீங்க? இதெல்லாம் நோக்கம் வேற இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணுமா? அதாவது பக்கத்து வீட்டுல நெருப்பு எரியும் போது பக்கத்து வீட்டுல தானே அப்படின்னு சும்மா இருந்தா நம்ம வீட்டுல அது பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம், இந்த பாகிஸ்தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, தீவிரவாதத்தை அப்படியே தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்குறாங்க, அவங்கள கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. அதான் இப்பவும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குது, நாங்க F-16 உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுக்குறோம், அந்த நசுங்கி நாசமா போன ஏர் பேசஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு காசு கொடுக்குறோம், இப்படிலாம் கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. பட் இன்னைக்கு அது ஹனுக்கா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கண்மூடித்தனமா வழக்கமா வீக்கெண்ட்ல இல்லை ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு சொன்னா அப்பனும் பிள்ளையும் கிளம்பி ஷாப்பிங் போவாங்க, இல்லை பீச்சுக்கு போவாங்க. இது நல்லா வளர்ந்த புள்ள. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்பி குருவி சுடுற மாதிரி அந்த யூத மக்களை சுட்டு கொல்ல போயிருக்கானுங்க. எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜந்துக்களா இருக்கும் அது பாருங்க. உலகத்துல எங்க போனாலும் இந்த பாகிஸ்தானியர்களை நம்ப முடியாது, அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. இனிமேலும் மேற்கத்திய நாடுகள்லாம் இல்லைங்க, அது ஏதோ 1-2 பாகிஸ்தானியர் பண்ணதுக்காக நம்ம ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் இப்படித்தான் ஆகும். எல்லார் ஊர்லயும் அவன் சுட்டுட்டு இருக்க போறான், அதை பார்த்துட்டு நீங்க நிக்கணும், அவ்வளவுதான். இப்போ இதுல கரெக்டா அந்த யூத மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க, கண்மூடித்தனமா கொண்டு இருக்காங்க. பஹல்காம்ல நடக்கும்போது என்ன சொன்னாங்க? இதுக்கு நீங்க மதச்சாயம் பூசாதீர்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு அது மாதிரி தானே நடந்திருக்கு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? அதுல ஏதோ கன் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்களாம், 6 துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கு உடனே சில பேர், இல்லைங்க நீங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சரி ரைட்டு, ஆனா இந்த மாதிரி சொல்றவெல்லாம் பாகிஸ்தான்காரனா தானே இருக்கான், அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நீ என்ன பண்ணு, இது திருநாய் பிரச்சனை மாதிரி இல்லை, அங்க போய் சொல்லு பாகிஸ்தான்காரனை, ஏன்டா டேய் உனக்கு மேற்கத்திய நாடுகள் தான் உனக்கு அள்ளி அள்ளி குத்து நிற்கிறாங்க, ஏன்டா நீ அந்த சோறு போடுற கையை கடிக்கிற மாதிரி ஏன்டா அவங்கள போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இதுக்கு சொல்றாங்க அது பாலஸ்தீன்ல நடப்பதற்கான ஒரு எதிர்வினை அப்படின்லாம் சில பேர் கம்பி கட்டுற கதை சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இந்த பாரு, பாகிஸ்தான் எங்க இருக்குது, பாலஸ்தீன் எங்க இருக்குது? சொல்ல போனா இதே பாகிஸ்தான் கூலிப்படையாக, இந்த பாகிஸ்தான் ராணுவம் இருக்கு பாருங்க, இது கூலிப்படையாக அந்த பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செயல்பட்டது. அதெல்லாம் வரலாறு. ஜியா உல் ஹக் அப்போ ஒரு மிலிட்ரி ஆபீசரா தலைமை தாங்கி போயிருக்கார். அதனால ஏதோ பாலஸ்தீனிய மக்களுக்காக அப்படியே அக்கறை, அப்படியே கண்ணீர் விட்டு அவங்க பழி வாங்கினாங்க. முதல்ல என்னத்துக்கு என்ன பழி வாங்குறது?
இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு ஹமாஸ் வந்து ஆயிரக்கணக்கில் கொண்டுட்டு போனாங்களா, அதுக்கு அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான ஆர்குமெண்ட்டுங்க. ஏதோ வந்து முட்டு கொடுக்கறதா நினைச்சிட்டு அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, "அப்பா நீ பண்றது தப்பு" அப்படின்னு யாரா இருந்தாலும் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து எந்த நாட்டுக்காரங்க, எந்த ஊருக்காரங்க இப்படியெல்லாம் பார்த்து அது நமக்கு பொலிட்டிக்கலி அட்வான்டேஜஸா என்ன அப்படின்றத பார்த்து நீங்க வந்து அதை முட்டு கொடுக்கறது இல்ல வந்து தட்டி கேட்கறது அப்படின்றத சரிப்பட்டு வராது. இப்ப லண்டன் மேயர் சாதிக் கான் சொல்லியிருக்காரு, பாத்தீங்களா ஏதோ 1-2 பேர் பண்ணதுக்காக எல்லாரையும் இது மாதிரி குறை சொல்ல முடியுமா அப்படின்னு. இங்க எல்லாரையும் யாரும் குறை சொல்லல. பண்ணவங்க பாகிஸ்தான்காரங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம். அதை கூட சொல்லக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்னதான் சொல்றது? இது இத்தோட முடிகிற விஷயம் இல்ல. இன்னைக்கு காஷ் பட்டேல் அமெரிக்கால FBI டைரக்டர், அவரு ட்வீட் போட்டிருக்காரு. லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பகுதியை சார்ந்த 4 பேர், அது என்னது டர்ட்டில் ஐலாண்ட் லிபரேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா, ஒரு தீவிரவாத இயக்கமா. அவங்க வந்து இப்போ நியூ இயர் வருது இல்லையா, அன்னைக்கு வந்து பல இடங்கள்ல குண்டு வெடிக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்திருக்கானுங்க. அவனுங்க கொத்தா அள்ளிட்டு இருக்காங்க FBI-ல. இதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரில், எப்படி அதை வெடிக்கிறது, அந்த இம்ப்ரூவ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க, IED குண்டுகள், அதை வச்சு எப்படி வந்து மேக்சிமம் டேமேஜை வந்து உருவாக்குவது. அடுத்தது மாட்டிக்காம இருக்கிறது. நாங்க வந்து வீட்டுல டிவி பார்த்துருந்தாங்க இப்படின்லாம் வந்து சீன் போடுறது, மாட்டிக்கினா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ட்ரில் எல்லாம் பண்ணியிருந்திருக்கானுங்க, தூக்கிட்டாங்க. பட் இது 4 பேரோட இருக்குமா இல்ல இன்னும் சில பேர் இருப்பாங்களா அது தெரியல. FBI இஸ் ஆன் த ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் வந்து பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போற இடத்துல எல்லாம் வந்து நீங்க குண்டு வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் சொன்னா, ஐயோ நீங்க பாலஸ்தீனை ஒட்டுமொத்தமா சொல்லாதீங்க, பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமா சொல்லாதீங்க அப்படின்னா, பண்றதெல்லாம் வந்து யார் பண்றான்னு சொல்றது தப்பா? அவன் பாலஸ்தீனன்னு சொல்றது அவ்வளவு பெரிய தப்பா? அப்ப என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள பாதிக்கப்பட்டவர் அப்படி சொல்லணுமா? அப்ப அவன் குண்டு வச்சானா அவனால பாதிக்கப்பட போறவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? பைத்தியக்காரத்தனமான விஷயம் இது விக்ரம். இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டான தாக்குதலாக தான் இது நம்மளால பார்க்க முடியுமா என்ன? ஏன்னா யூதர்கள் அதிகமாக வாழக்கூடியவங்க இஸ்ரேலில் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இஸ்ரேலை தாக்க முடியாம இங்க மாதிரி ஆஸ்திரேலியா இருக்கவங்களை தாக்கி ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறாங்களா என்ன பாகிஸ்தான்? பாகிஸ்தான் என்ன மெசேஜ் சொல்றது? அது சொல்ற நிலைமையில அது இருக்கு. இது வந்து வெறிகொண்ட சில பேர் வந்து அந்த மாதிரி பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம். கிட்டத்தட்ட 1,20,000 பேர் யூதர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அங்க இதுக்கு முன்னாடியே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த யூதர்களுடைய வழிபாட்டு தலம் சினகாக்னுவாங்க, அங்க மேல வந்து அந்த குண்டு வீசி இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் வந்து யூதர்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்திருக்கின்றது. இஸ்ரேல தான் சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப ஸ்லாக்கா இருந்துட்டீங்க, இதெல்லாம் வந்து அந்த பாதுகாப்பு சரியா எடுக்கல, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுவில் இது ஈரான் பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களா, எங்க பண்ணது பாகிஸ்தான் யாரு உலகத்துக்கே தெரியுது. அப்புறம் ஈரானை நீங்க போட்டு ஏன் இழுக்கணும் அப்படின்னு. இது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலா அப்படின்னா அப்படித்தான் இவங்க நினைச்சிருக்காங்க. அதாவது யூதர்களை நாம எங்க கொலை பண்ணினாலும் அது வந்து இஸ்ரேலை பழி வாங்கினது மாதிரி அப்படின்னு. நிஜமாவே நீ வீரனா இருந்தா நேருக்கு நேரா இஸ்ரேல போயிட்டு சண்டை போடுற. எத்தனை தடவை நீங்க இஸ்ரேல் மேல சண்டை போட்டு அடி வாங்கின்னு அந்த நாய் வந்து வாழை காலு கடியில சுருட்டின்னு ஓடுமாமா, அந்த மாதிரி ஓடி வந்திருக்கீங்க. அப்புறம் அந்த மாதிரி கோழத்தனமா வந்து பண்டிகை கொண்டாடிட்டுவங்களை போய் சுட்டு கொண்டுட்டு நான் வீரன் அப்படின்னு பெருசா பேசிட்டு தெரியுறேன். இதுக்கு பேர் தான் வீரமா? கையாலாகத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இஸ்ரேலுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா நிஜமாவே ரொம்ப வயலண்டா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம், சமீப காலமா ஒரு சில வருடங்களாக பாகிஸ்தான்ல வந்து அந்த தீவிரவாதிகளோட தொடர்புடையவர்கள் அவங்கெல்லாம் வந்து திடீர்னு சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அங்க இருக்க பத்திரிகையில போறாங்க, மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு. யார் அந்த மர்ம நபர்கள்னு தெரியல. இப்ப அந்த மர்ம நபர்களுடைய எண்ணிக்கை வந்து 2 ஆகிவிடும் விக்ரம். ஒரு செட் ஆஃப் மர்ம நபர்கள் இதுக்கு முன்னாடி வந்து போட்டு தள்ளியிருந்தாங்க, இப்ப இன்னொரு செட் ஆஃப் மர்ம நபர்கள் வரப்போறாங்க. அது நான் இஸ்ரேல் வருவாங்கன்னு சொல்ல, ஆப்கானிஸ்தான் வரலாம். ஏன்னா இவங்க அங்கேருந்து ஏரோப்ளேன்ல போய் குண்டு போடுறாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்களெல்லாம் ஏரோப்ளேன்ல வந்து குண்டு போட முடியாது, ஆனா நாங்க வந்து சீப் அண்ட் பெஸ்டா ஒரு ஐடியா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்து மேல, குதிரை மேல, இன்னும் கோவேறுகள் மேல கூட ஏறி பாகிஸ்தானுக்குள்ள வந்து அங்கேயே குண்டு வச்சுட்டு போகலாம். இது ஒன்னா நடக்கலாம். மர்ம நபர்கள் மாதிரி இந்த இன்னொன்னு சொல்லுவாங்களே மர்ம தேசம் அப்படின்னு, அந்த மாதிரி மர்ம நபர்கள் வந்து நிறைய வச்சுட்டு போவாங்க. இது நம்ம பார்க்க தான் போறோம்.
அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தான் என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஜால்ரா தட்டிக்கின்னு அண்ணே நீங்க தானே எல்லாமே அப்படின்னு அந்த செந்தில் கவுண்டமணி இது பண்ணுவார் பாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால மகாம்போ குஷி ஆகிட்டு அவர் பாட்டுக்கு அள்ளி விட்டு நிற்கிறாரு. நீ அந்த பக்கம் விட்டு நிற்கிற, நாங்கள் இந்த பக்கம் வந்து கொட்டி நிற்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவங்க போடத்தான் போறாங்க. அந்த மர்ம நபர்களோட நடவடிக்கைகளை நம்ம பார்க்க தான் போறோம் விக்ரம். ஓகே சார், இந்தியாவும் இஸ்ரேலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்மளால் பார்க்க முடியும், ரஷ்யாவும் இந்தியாவும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ரஷ்யாவை அட்டாக் பண்ண மாதிரி தான் யூதர்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது இந்த விஷயத்தில்? இது நாம நேரடியா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது விக்ரம். ஏன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அது பாருங்க, அது சுட்டது பாகிஸ்தான்காரன், செத்து போனது யூதர்கள், நடந்தது ஆஸ்திரேலியால, இதுல நீங்க எங்க வரீங்க? பாத்தீங்களா, இந்தியா வந்து சண்டைக்குனே அலையுது, அதனாலதான் வந்து எங்கேயோ நடந்த விஷயத்துக்கு வந்து இங்க அவங்க இது பண்றாங்க அப்படின்னு நாம வந்து இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றோம். அண்டு அந்த கடவுள் ஆசியால யாரோ அந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்க வந்து அவங்களுடைய வேலையை சரியா செய்வாங்க. இதுக்கு மேல நாம எதுவும் செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை விக்ரம். சார் இப்போ சொன்ன மாதிரி இப்போ பாகிஸ்தான் தான் இதை பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ஒருத்தருடைய ஐடென்டிட்டியை வச்சு நம்மளால சொல்ல முடியுது. பட் இது பாகிஸ்தான் தான் அங்கே இருக்கிறவங்களுடைய ரேடிகலைசேஷன் தான் இங்கே செய்யப்பட்டுச்சு, ஐஎஸ்ஐனால தான் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் ஏதாவது இருக்கா சார்? எதுக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம தேடிட்டு இருக்கணுமா? பாகிஸ்தானுடைய லட்சணம் என்ன அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஒன்றும் வேணாம், நீங்க வந்து இந்தியா சொல்றதை கூட நம்ப வேணாம். பக்கத்தில் இருக்க ஆப்கானிஸ்தான்ல போய் கேளுங்க, இப்போ பாகிஸ்தான்காரங்க எப்படி அப்படின்னு கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ ஏத்துக்கங்க. இல்ல ஈரான் கிட்ட போய் கேளுங்களேன், நீங்க வேற எங்கேயும் கூட போக வேணாம். சவுதி அரேபியால பாகிஸ்தான்காரெல்லாம் இங்க உள்ளே வராத அப்படின்றாங்க. ஏங்க, அவ உலகத்துக்கே தெரிஞ்சுக்குது அவங்க லட்சணம் என்ன அப்படின்னு. இதுல வந்து ரேடிகலைசேஷன் ஐஎஸ்ஐ பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களான்னு பண்ணது யாரு? பாகிஸ்தான்காரன் தானே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க சொந்த நாடு என்ன, பாகிஸ்தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? இது போதும். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்னு கேட்கிறேன் நான். ரேடிகலைசேஷன் எங்க பண்ணாங்கன்னா எங்க ஒண்ணா பண்ணிட்டு போட்டோம், கொலை எங்க பண்ண, அவ்வளவுதான். அவன் எந்த நாட்டுக்காரன், அதுக்கு அந்த நாடு வந்து பதில் சொல்ல வேண்டியதுதான். படி சுமக்கணும். உங்க வீட்டு புள்ள வந்து எங்க வீட்டுல ஏதாவது பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க குழந்தைய கேட்போமா இல்ல பெத்தவங்களை கேட்போமா? சொல்லு விக்ரம். பெத்தவங்களை தானே போய் கேட்போம். என்ன லட்சத்துல குழந்தை வளர்க்குற நீ, உன் குழந்தை வந்து எங்க வீட்டுல வந்து அசிங்கம் பண்ணிட்டு போய் இது பாரு அப்படின்ட்டு அப்பனை தான் போய் கேட்போம். அதுதான் உன் நாட்டில் இருக்க வந்து இங்க வந்து பண்ணானா நான் ஒன்னதான் கேட்பேன். ஐயோ எனக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது. அவனே பாகிஸ்தானி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டவன். அப்போ அவங்க பண்ண தப்புக்கு நாடு தான் பழி சுமக்கணும். கரெக்டு சார். இப்போ இது ஆஸ்திரேலியாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும்ல ஆஸ்திரேலியாவுக்கு. அது கொஞ்ச நாளாக அங்கே வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது விக்ரம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வந்தேரிகளுக்கு எதிர்க்கான ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட் எல்லாம் கூட நடந்தது, ஊர்வலம் எல்லாம் போனாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் டயஸ்போரா அவங்க என்ன சொன்னாங்க, தயவு செஞ்சு அந்த தேதியில் வந்து வெளில வந்துடாதீங்க, ஏன்னா இவனுங்கள்லாம் வந்து வந்தேரிகளே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல போனா அகைன் அமெரிக்கா மாதிரி தான். ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு இருக்கிறாங்களே த சோ கால்டு ஒயிட் பீப்புள், அவங்க தான் வந்தேரிகள், அபாரிஜின்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பூர்வ குடிமக்கள். அவங்கள தள்ளி விட்டு இவங்க வந்துட்டு இவங்க சொல்றானுங்க வந்தேரி அப்படின்னு. அதெல்லாம் என்னத்த சொல்றது? ஸோ அந்த மாதிரி ரைட்டு. அப்போ ஆக்சுவலா அவங்களுடைய அந்த ஒரு கிரவுஸ் கோவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள் மாதிரியான இந்த ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கோம்ல அவங்கெல்லாம். ஏன்னா நாங்களாவது வந்து படிச்சுட்டு அங்கே ஒரு நல்ல வேலைக்கு வரோம், ஒரு டாக்டராக இருக்கும், இன்ஜினியராக இருக்கும், ப்ரொஃபஸராக இருக்கும். அங்கே வந்து உங்கள் சொசைட்டிக்கும் எங்களால் முடிஞ்ச நல்லது பண்ணுறோம், வரி கட்டுறோம், புரியுதுங்களா? சும்மா வந்து நாங்கள் உங்கள் பணத்தில் சாப்பிடல. அங்கே வந்து இந்த மாதிரி டேலண்ட் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து எங்களை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுக்கின்றோம், அதுக்கு ஊதியத்தை வாங்குகிறோம், வரி கட்டுறோம். ஆனால் இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து உட்காந்து நிற்கிறாங்களே, இதை எதிர்த்து ஊர்வலம் போக வேண்டியது தானே. இந்த மாதிரி ரேடிகலைஸ்டு பீப்புள் பாகிஸ்தான்லேருந்து வந்துக்கிறாங்க, அவங்கெல்லாம் வெள்ள துரத்து. இதில் பேப்பர் இல்லாமல் எத்தனை பேர் வந்தானோ, இல்லை விசா இல்லாமல் எத்தனை பேர் ஓவர் ஸ்டே பண்ணியிருக்கானோ அதெல்லாம் தெரியாது. அதை எதிர்த்து ஊர்வலம் போகிறத விட்டுட்டு அது சில வருடங்களாகவே இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அங்கே அதிகரித்து கொண்டு வந்தது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே அல்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவரை தான் குறை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சரியாக கவனிக்கலை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அட்லீஸ்ட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகாவது ஆஸ்திரேலியா வந்து மூழ்கிக்குன்னு ஒரு
விரைவான நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்படின்னா இது ஒரு தொடர்கதையாகத்தான் ஆகும். ஏற்கனவே வந்து பிரான்ஸில், ஜெர்மனியில், ஸ்வீடனில் இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், பேப்பர் இல்லாமல் ஓடி வந்தவன், சிவரேறி குச்சி வந்தவன், கள்ளத்தோண்டியில் வந்தவன், இவங்கெல்லாம் வந்ததுனால கிரைம் ரேட் அதிகமாக போயிடுச்சு. குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் காலங்களில் வந்து ஏதாவது பண்ணுறது அப்படின்னு வழக்கமாகி போயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் தடுக்கணும்னா அண்ணன் ட்ரம்ப் சொல்றது தான் கரெக்ட். பேப்பர் இல்லாம வரவனா அடிச்சு துரத்து, ஒத்தனையும் உள்ள சேர்க்காத அப்படின்றாரு. சரி, இனிமேலாவது புத்தி வரதா பார்க்கலாம் அவங்களுக்கு. ஓகே சார். சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் திடீர்னு வந்து நேட்டோவில் நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வருதே சார். ஒருவேளை அவர் ஜாயின் பண்ணல என்ன சார் ஆவாங்க இப்போ? விக்ரம், நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து பிபிசியில் ஜாயின் பண்றதா இல்லை. ஏன் சார்? சொல்லிக்க வேண்டியதுதான் ஜாயின் பண்ணல அப்படின்னு. அவங்க யாரும் என்ன கூப்பிடல, சேர்க்கறதால அது வேற விஷயம். ஆனா நான் இப்படி சொல்லிக்கலாம்ல, நான் வந்து பிபிசியில் சேருவதாக இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஜெலன்ஸ்கி சொல்றாரு. ஓகே, நாங்க நேட்டோவில் ஜாயின் பண்ண மாட்டோம். யாரா நாங்க வெத்தலமாக வச்சு கூப்பிட்டாங்க? நீ எப்படி ஜாயின் பண்ணுவ? ஜாயின் பண்ணி உன்னை உள்ள சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அத்தோட கதம் கதம் குடுபை. நம்ம அரசியல் ஞானி சொன்ன மாதிரி தான். அங்க வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவனுங்க வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா வந்து எஸ்பெஷலி ட்ரம்ப் வந்த பிறகு நத்திங் டூயிங், தம்பி ஓரமா போய் விளையாடி இந்த பக்கமே வராது அப்படின்ட்டாரு. இப்ப சீச்சி இந்த பழம் புளிக்கும் கதையா நாங்க நாட்டோவில் சேர மாட்டோம். ஞாபகம் இருக்கா விக்ரம்? நம்ம ஆரம்பத்திலேருந்து இதைத்தான் சொல்லின்னுக்கிறோம். நேட்டோல நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னியானா உடனடியா சண்டையை நிறுத்துறதுக்கு புட்டின் தயாரா இருப்பார். நீயே வந்து மல்லு கட்டினீங்க, அவங்க சேர்ந்தே தீர்வோம், அவங்க வந்து எங்களுக்காக சண்டை போட்டே தீருவாங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால தானடா உனக்கு பிரச்சனையே. இந்த சண்டை ஆரம்பமானதுக்கு காரணமே அதுதான். அந்த நேட்டோல வந்து சேருவதற்கான முயற்சிகளை ரொம்ப வேகமா கொண்டு போனாங்க. அதனாலதான் புட்டின் கடுப்பாயிட்டாரு. உன்னை விட்டு வச்சாதானே நீ நேட்டோல சேருவ, அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஆட்டத்துல இறங்கிட்டார். இதை என்னைக்கோ சொல்லியிருக்கணும். இவங்க நேட்டோல சேர முடியாது, இழந்த பகுதிகளை திரும்பி பெற முடியாது, இதுதான் உண்மை, இதை அக்செப்ட் பண்ணிக்கினா அவங்க சண்டையை நிறுத்தணும், அப்படி இல்லைன்னா வேற வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னா ஒரு பயிலும் கேட்கல. ஆமா, நாம சும்மா யாரு கேட்க போறாங்க? இன்னைக்கு வந்து கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு போதா வரைக்கும் பிடிச்ச இடம் மட்டும் இல்லாம பிடிக்காத இடத்தையும் எனக்கு சேர்த்து கொடுன்றாங்க. ட்ரம்ப் ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. டோன்பாஸை விட்டு நீ வெளில வந்துரு, அதை நீ ரஷ்யாவுக்கு கொடுத்துரு, வேலைக்கு ஆகாது அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து அங்க இந்த அமெரிக்கா ரஷ்யா கோஆபரேஷன், நிறைய டாலர்கள், ரூபிள்கள், அங்க நிறைய எண்ணெய் இருக்குது, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்குது, இன்னும் என்னென்னவோ இருக்குது, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னங்க, நம்ம ஏதோ இன்னும் ஒரு 3 வருஷம் பதவியில் இருக்க போறோம், அதுக்குள்ள வந்து நம்ம புள்ள, மருமவன், பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது பண்ணி வைக்கணும்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம செய்யாம யார் செய்ய போறாங்க விக்ரம்? சோ அதை தான் அவர் சுறுசுறுப்பா பண்ணினுக்கிறாரு. இதுல ஜெர்மன் மெர்ஸ் அவர் சொல்லியிருக்காரு, அமெரிக்காவுடைய டாமினன்ஸ் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு. இவங்கெல்லாம் எந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியல விக்ரம். வோக்ஸ் வேகன் அது வந்து அவங்களுடைய ஒரு பிளான்ட்டை இழுத்து மூடி போட்டாங்க ஜெர்மனில. ஒரு கோரிலேஷன் ஒன்று சொன்னாங்க. அந்த 2008 ஆகட்டும், அதுக்கு முந்தைய ஆகட்டும், எப்பப்பெல்லாம் வந்து கெமிக்கல் கம்பெனிஸ் ஜெர்மனியில் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் குறையுதோ, லாஸ் அதிகமாகுதோ, அப்பப்பெல்லாம் ஒரு பெரிய ரெசஷன் வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து கெமிக்கல் கம்பெனிகளுடைய அந்த ஓவரால் ப்ரொடக்ஷன் அப்படின்றது குறைஞ்சிட்டே வருதான். இது என்ன விதமான பேரோமீட்டர் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த கார் கம்பெனி வோக்ஸ் வேகன் அப்படின்றது வந்து ஜெர்மனியுடைய ப்ரைடு. அது அவங்களே வந்து இப்போ ஒரு பிளான்ட்டை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அடி வாங்குது பாருங்க. சைனீஸ் மார்க்கெட்டுக்குள்ள இவங்களால பெனிட்ரேட் பண்ண முடியல. சரி, என்ன ஒன்னா சொல்லுங்க, பாருங்க, ஜெர்மன் இன்ஜினியரிங் அப்படின்னா அது வேற லெவல், நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா காசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சைனால அவனே வந்து சீப்பா கார் விற்கிறான், உலகத்துக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது உன்கிட்ட இருந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு யார் எங்க தயாரா இருப்பாங்க? இது வந்து நீங்க ஆர்டிபிஷியல் பேரியர் அப்படின்லாம் சொல்லலாம். இருந்தாலும் ஜனங்க வாங்கணும்ல. ஏங்க 8 ரூபாய்க்கு ஒரு சாமான் கிடைக்குது, நல்லாவே இருக்குது, பல அதுவும் சைனீஸ் கார்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சூப்பரா இருக்குன்றீங்க. அதுல இருக்க கம்ஃபர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதையே நீங்க 24 ரூபாய்க்கு ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, இது வேறு 6 மாசம் வரும்ன்றியா, நோ ப்ராப்ளம், நான் 3 வாங்கிட்டு போறேன் ஒரு வருஷத்துல, அவ்வளவுதான் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க.
அண்ட் யூரோப்பியன் யூனியன்லயும் சேல்ஸ் இல்லை. அமெரிக்காவுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அண்ணன் சொல்லிட்டாரு டாரிஃப், நீ அங்க அனுப்புறேன்னா நான் டாரிஃப் போடுவேன்ட்டாரு. ஒன்றும் முடியல அவங்களால. இதுல இவர் சொல்றாரு அமெரிக்காவுடைய டாமினன்ஸ் இனிமேல் கிடையாது அப்படின்னு. அப்ப இனிமேல் யார் டாமினேட் பண்ண போறாங்களா? நீங்களா? பிச்சைக்காரனா இருந்துக்கின்னு இன்னைக்கு நிஜமா அதுதான் சொல்லுவேன் நான். சார் என்ன சார் ஜெர்மனிலாம் எவ்வளவு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க ஜெர்மனி அப்படின்றது இன்னும் வரப்போகின்ற காலத்துல தான் தெரியும். யூரோப்பியன் யூனியன்ல வந்து இப்போ ஒரு 7 பேர் ஆல்ரெடி குரல் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த யூனியன்ல போராட்டம் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் யூனியன் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க ஜம்பம் சாயம் வைக்கிறோம், அது உடஞ்சி ஒன்றும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா காலி. தனித்தனியா எல்லாரோடையும் ஒப்பந்தம் போடணும். அதுக்கப்புறம் அந்த கலெக்டிவ் பார்கெனிங் பவர் இருக்காது. அன்னைக்கு தெரியும் ஜெர்மனி வந்து எந்த நிலைமைக்கு போக போகுது அப்படின்னு. இவர் சொல்றாரு டாமினன்ஸ் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. பார்க்க தானே போறோம், ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஓகே சார். சார் உங்க தலைவர் புட்டினோட ரெஸ்பான்ஸ் என்ன சார் இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து நேட்டோவோட ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு? இதான் அவருடைய ரெஸ்பான்ஸ். டேய் யாரா உன்னை அங்க சேர்த்துக்க போறாங்க? நீ தான் கடந்து கூச்சிருந்த. இங்க கூட ஆமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில எனக்கு வந்து லெக்சரர் போஸ்ட் கிடைச்சிருக்கு, நான் இந்த வேலையை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரா வந்தது இல்லையா, அதுவே டுபாக்கு வராங்க, யாரோ பிராங்க் பண்ணிக்கிறாங்க. அதை நம்பி அவங்க வந்து அது சேனல்ல வேற. ஏங்க ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா அட்லீஸ்ட் அங்கே இருக்க யாரையாவது கூப்பிட்டு என்னங்க ஏது என்ன யாரும் விசாரிக்க மாட்டாங்களா? வெறும் இமெயில்லையே அதை பார்த்து புலகாங்கிதம் அடைந்து விட்டார்கள். அந்த மாதிரி தாங்கிறாரு அண்ணன் ஜெலன்ஸ்கியும். புட்டின் அதான் சொல்றாரு, டேய் உன்னை யாரா அங்கே சேர்த்துப்பாங்க? சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா லேட்டஸ்ட் உக்ரைனை நாங்கள் நேட்டோவில் சேர்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அது வந்து ஒரே நாள்ல நடக்காது விக்ரம், அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து நேட்டோ ஒரு கொள்கை அளவில் சரி ரைட்டை நாங்கள் இவங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ப்ராசஸ் முடியும் பொழுது உக்ரைன் அப்படின்ற நாடே இருக்காது. அப்புறம் நீங்க யாரை சேர்த்துப்பீங்க? அதனால புட்டினை பொறுத்த வரைக்கும் அது பேர் தம்பி, இங்க இனிமே எல்லாம் ட்ரம்ப் தான். சொல்ல போனா இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, இது வந்து ஏதோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிறதா நினைச்சிக்காதீங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகுது. டேய் நாங்க தானடா சண்டை போட்டுக்கிறேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் தானே சீனி விட்டான், அவனை வச்சுதானே நீ சண்டை போட்டுக்கிறேன். அப்ப அவன் தான் கழுத்து போடுவான், நீ சும்மா இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? நீ வந்து அங்க வந்து முடிஞ்சா காலில் விழுங்க, அங்க காலில் விழுற கலாச்சாரம் கிடையாது. அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எல்லாம் வருவாங்க, கை தட்டணும். நீங்களும் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து கை தட்டலாம், ஏன்னா நீங்க வந்து சண்டை போட்ட நாடு அப்படின்றதுனால. மற்றபடி இதுல உங்களுக்கு எந்த யூரோப்பியன் யூனியனுக்கே எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின் போது உன்னையோட வச்சு கேட்க போறான் அப்படின்னு. ஸோ புட்டின் நோஸ் வெரி வெல். அது வந்து சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க விக்ரம். இப்போ சண்டை ஆரம்பிச்சா இவங்க வந்து நம்ம பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பெல்ஜியத்தில் இருக்க அவருடைய அந்த 210 பில்லியன் யூரோ அதை வித்ரா பண்ணியிருக்க மாட்டாங்களா? இல்லை வேற எங்கேயாவது கொண்டு போயிருக்க மாட்டாங்களா? அவருக்கு தெரியும் என்ன பண்ணிட போற நீ, என் பணத்தை எங்க போயிட போற நீ, எப்படி இருந்தாலும் என் பணம் என்கிட்ட தான் வரும். இப்போ ரஷ்யாவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெல்ஜியம் வந்து அந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணது தப்பு, அதுல வேற இத்தனை வருஷத்துக்கு வட்டி வந்திருக்கும் இல்லையா, இதை வச்சுதான் வந்து உக்ரைனுக்கு $90 பில்லியன் கொடுக்க போறாங்களாம். ஸோ அந்த பணத்திலேருந்து நீங்க இது மாதிரி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு ரஷ்யால கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் பெல்ஜியம் அணிலேருந்து சொல்லிட்டு இருந்தான், எப்பா நாளைக்கு கேஸு கீஸுன்னு வந்துச்சுன்னா நீங்கள்லாம் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வருவீங்களாடான்னா, கேஸுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், பணத்தை ஆட்டை போடுறது தான் வருவோம் அப்படின்னாங்க. இப்போ அப்படியே சிக்கல்ல சிக்கி தவிச்சு நிற்கிறாங்க. அண்டு எதிராளி சிக்கல்ல சிக்கி தவிக்கிறான் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் விக்ரம்? அப்படியே சந்தோஷமா பார்த்துட்டு இருப்போம்ல. புட்டின் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட ஒப்பந்தத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.